ஹலோ நண்பர்களே, குவைத்தில் டாக்ஸி ஓட்டுநருக்கு பணம் கொடுக்காம ஏமாற்ற முயன்ற ஒரு பெண்மணி தடுக்க வந்த காவல்துறை அதிகாரியையும் கெட்ட வார்த்தைகளில் திட்டியிருக்காங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இந்தியர் இவருடைய உடல் ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டு தூதரகம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதில் முக்கியமான குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவைத் வீட்டு தொழிலாளர்களாக யார் பிலிப்பைன்ஸ்லேருந்து வராங்களோ அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 150 தினார், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சேலரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்கள் மத்தியிலும் பேசுபொருளாக தற்பொழுது இருக்குது. காரணம் என்னென்னா, பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு 90 தினார் 70 தினார்லாம் இன்னுமே குவைத்திற்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவால் அந்த நாட்டு தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக தான் தற்போது பிலிப்பைன் நாடு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டு தூதரகங்கள் ஒவ்வொரு நாடுமே அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய குடிமக்களுக்கான குறைந்தபட்ச சேலரி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையுமே பிரகாசமாக இருக்கும். அடுத்த தகவல், சவுதி அரேபியாவில் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சின்னையின் பெருமாள் வயது 47, தமாமில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு வந்தவர் கடந்த 7ஆம் தேதி மாரடைப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணிச்சிருந்தாங்க. பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு தமிழ்நாடு நலசங்க நிர்வாகிகள் இவருடைய உடலை நேற்று ஊருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. கல்ஃபில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, தமிழ் நலசங்கங்கள் குவைத்தில் இருக்குது. அதே போல் கல்ஃப் நாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்தந்த தமிழ் சங்கங்களோட எல்லா தமிழர்களுமே தொடர்பு வைத்து அவர்களோடு இணைந்து செயல்படுங்க. நம்முடைய முன்னேற்றத்திற்கு பெரும் உறுதுணையாக அது இருக்கும். அடுத்த செய்தி, குவைத்தில் டாக்ஸி ஓட்டுநர்கிட்ட பணம் கொடுக்காமல் ஏமாற்ற முயன்ற ஒரு பெண்மணி அதை தடுக்க வந்த பெண் காவல்துறை அதிகாரியை கெட்ட வார்த்தைகளை திட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது 3 பெண்கள் கட்டண அடிப்படையில் டாக்ஸியில் ஏறியிருக்காங்க. அவங்க பயணித்து இறங்க வேண்டிய இடம் வந்த உடனேயே டாக்ஸி ஓட்டுநர் அமௌண்ட் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதற்கு அந்த பெண்மணிகளை கொடுக்க மறுத்து அவரை மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. உடனடியாக இவர் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக நம்பருக்கு 112 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த போலீஸை வர வச்சிருக்காரு. வந்த இடத்துல அதாவது அந்த 3 பெண்மணிகளும் காவல்துறை அதிகாரிட்டையுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குவைத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தப்பு, அதாவது குவைத்தில் அரசு பணிகளில் இருக்கிறவங்கள ஏதாவது வாய்மொழியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ துன்புறுத்துகிறோம் அல்லது ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நமக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை, அதே போல் 100லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும். இதுதான் குவைத்தினுடைய சட்டம். தற்போது அந்த 3 பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குவைத்தில் டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கிறவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியாக குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா தீர்வுகள் எட்டப்படும். இந்த மாதிரியான சம்பவங்கள் குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய டாக்ஸி ஓட்டுநர் வேறு யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.